ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க நம்ம செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கை வச்சு முட்டையும் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பசங்க இது ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. மீடியம் சைஸில் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லாவே தோலெல்லாம் உரிச்சிக்கிட்டேங்க. இப்போ இது சீவலில் போட்டு நல்லா நம்ம துருவிடலாம். இப்போ துருவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே தண்ணியில் சேர்த்துணுங்க. இல்லை அப்படின்னா கருப்பாயிடும் உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து நல்லா வடிகட்டி தாங்க சேர்க்க போகிறோம். இது தண்ணியில் போட்டு நல்லா நம்ம அலசணுங்க. அந்த ஸ்டார்ச் எல்லாமே அது ரிங்ஸ் ஆகிடும். இப்போ 2 தடவை நான் கழுவிக்கிட்டேங்க தண்ணியில் போட்டு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு மறுபடியுமே கையால் இதுக்கு கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா தண்ணி என்ன லெஃப்ட் இருக்கோ எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட முடியும். உங்களுக்கு மிளகாய் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி காத்திக்கிற மாதிரி சேர்த்துங்க. நான் ஒரு மிளகாய் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த வெங்காயத்துக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் போடக்குள்ள உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஒரு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த 3 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்குமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முட்டையை வச்சு சேர்த்துருக்கேங்க. தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சருக்கு இதில் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதுக்கு மூடி விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக விடலாங்க. கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ராவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எள் எடுத்தாச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள் நீங்கள் வறுத்து கூட சேர்க்கலாம். நான் வறுக்காமையே அப்படியே சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. போடக்குள்ள கொஞ்சம் பார்த்தே செய்யுங்க. இந்த மாதிரி டேன் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி எதுவுமே போட தேவையில்லைங்க. இந்த கரண்டியை வச்சு கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். மூடி வச்சு நம்ம வேக வைக்கக்குள்ள ஒரு 80% வெந்துட்டுருக்குங்க அந்த உருளைக்கிழங்கு. இப்போ அந்த 20% வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுங்க. பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரெண்டு பக்கமே கருகாத நல்லாவே உங்களுக்கு கலரும் வந்திருக்கு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. நம்ம போட்ட இந்த எள் எல்லாமே அதில் நல்லா பைண்டிங்கும் ஆகிருக்குங்க. டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இதுக்கு கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. இது பாருங்கள், இதில் நம்ம முட்டை சேர்த்ததால் அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லாவே ஒரு காம்பினேஷனாக இருக்கும். என்ஜாய் ஃபுட்.